ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோன்றத இதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டிக்கு தான் வந்திருக்கோம். பாண்டியில் இருக்க கிளப் மஹிந்திரா ரிசார்ட்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அங்கேருந்து செக்யூரிட்டி நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தோன்னே க்யூட்டாக சல்யூட் பண்ணார். செக்யூரிட்டி கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். உள்ளே போய் செக்இன் பண்ண போகிறோம். கேட்டில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி போகணும். ட்ரைவ் பண்ணி போனால் தான் ரிசப்ஷன் ஏரியா வருது. போகிற வழி எல்லாம் செடி கொடி மரம் தான் பச்சை பசேல்னு இருந்தது. மோஸ்ட்லி எல்லாருமே காரை மரத்துக்கு கீழே என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே விட்டுருந்தாங்க. நாங்களும் ரிசப்ஷன் ஏரியா பக்கத்தில் லக்கேஜை இறக்கிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்தோம். ஆஸ் யூஷுவல் சந்தனம்லாம் வச்சு சிரித்த முகத்தோடு வரவேற்றாங்க. இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. நம்ம செக்இன் பண்ண போகிறோம். நம்ம போயிட்டு நம்ம பேர் சொன்னதும் நம்மளை ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து செக்இன் ப்ரொசீஜரை ப்ரொசீட் பண்ணுறாங்க. ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் இங்கே இருக்க அம்யூனிட்டிஸை பற்றிலாம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆனாலுமே நம்ம ஒரு தடவை வந்து சுற்றி பார்க்கும்போது தான் எது எங்கே இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த ரெசார்ட்டை நல்ல பச்சை பசேல்னு இருந்துச்சு. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரூம் கிட்ட வந்தாச்சு. மேலே தான் இருந்துச்சு எங்கள் ரூம். நாங்கள் ஸ்டுடியோ டைப் ரூம் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு என்னமோ இந்த ரூமுடைய அவுட் சைட் வியூ அவ்வளோ பிடிக்கல. இதுதான் நம்ம ரூம். சோஃபா கம் பெட் இருக்குது. அப்படியே வந்தோன்னா டிவி இருக்குது, சேர்ஸு, டீபாயெல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் டபுள் காட் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் வார்ட்ரோப் இருக்குது. அதுக்குள்ளே லாக்கர் இருக்குது. கீழே மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் ட்ரையர்லாம் இருக்குது. ஆனால் டென்டல் கிட் ப்ரொவைட் பண்ணலை. காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே போய் ரிசார்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு சுற்றி பார்க்கலான்னு நினச்சோம். நான் வந்து இந்த ரூமுடைய அவுட் சைட் லுக் ரொம்ப பிடிக்கலன்னு சொன்னேன்ல. ரூமுமே வந்து அவ்வளோ பாஷாக இல்லை. கேஷுவலாக நாங்கள் அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க அதை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ கிளப் மஹிந்திராவுக்கு சொந்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பில்ட் பண்ண ரூம்ஸாக இதெல்லாம். கிளப் மஹிந்திராக்குரிய பில்டர்ஸ் பில்ட் பண்ண ரூம்ஸ் இல்லை போல். அதனால தான் இப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட். லெஃப்ட் சைட்லேயும் நம்ம உட்காந்து சாப்பிடலாம். ரெஸ்டாரண்ட்குள்ளே ஆல் 3 டைம்ஸ் ஃபுட் கிடைக்கும். ஆனால் ஃபுட் காஸ்ட்லி தான். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆக்சுவலி அவுட்டோர் பார். பாண்டின்றனாலேயோ என்னமோ பாரெல்லாம் அவுட் சைடில் ஓப்பனாக அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா ஹேண்ட் ஹாக்கி, பில்லியர்ட்ஸ், ஸ்னூக்கர்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டைம் பாஸ்க்கு அதெல்லாம் வந்து விளையாடிக்கலாம். இதெல்லாம் ரிசப்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ரிசப்ஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லான் இருக்குது. அந்த லானில் ஏதோ ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது போல். இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேன்றனால எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த மசாஜர் கூட இருக்குது. நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரிசப்ஷனுக்கு அந்த பக்கம்தான் ரெக்ரியேஷன் ஏரியாலாம் வருது. அதையும் போய் பார்க்கலாம். ரிசப்ஷனுக்கு ரைட்டில் அந்த லானில் சைக்கிள்ஸ்லாம் விட்டுருக்காங்க. பசங்கள்லாம் எடுத்து ஓட்டலான்னு நினைக்கிறேன். அங்கே சாவனீர் ஷாப்லாம் இருக்குது. நம்ம ஏதாவது வாங்கினோன்னா வாங்கிக்கலாம். இது பக்கத்துலேயே ஹாப்பி ஹப் வருது. அதையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஹாப்பி ஹப்பில் எப்போவும் உள்ள போல் செஸ், கேரம், போர்ட் கேம்ஸ்லாம் இருக்குது. அங்கே ஒரு ஃபேமிலி ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து பபிள் ரூம்ட்டு ஒரு ரூம் இருக்குது. ஃபன் சயின்ஸ் பார்ட்டின்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கிட்ஸுக்கு பால் பூல் எல்லாம் இருக்குது. அதனால தான் அது பேர் வந்து பபிள் கிட்ஸ் ரூம்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10-12 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க இங்கே வந்து விளையாடுவாங்க. அது போக இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். அதோடைய கேம்ஸ் கூட சேல்க்கு வச்சுருக்காங்க. அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தோன்னா ஓப்பன் பிளே ஏரியா இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு டைமிங்ஸ் எல்லாம் அங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செஸ் விளையாடுறதுக்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. விளையாடலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே டைமிங் இருக்குது. அவுட்டோர் கேம்ஸ்க்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் கிரிக்கெட், ஃபுட்பால், ஷட்டில், வாலிபால், கிட்ஸ் பேட்டரி கார், சைக்கிளிங் அதெல்லாம் வரும். அதே போல் ஹாப்பி ஹப் எடுத்துக்கிட்டால் காலைல 8 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஆனால் கிட்ஸ் கிளப்பு காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். அது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். சின்ன பசங்கள்லாம் ரிசார்ட்டுக்கு வர்றதே ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு தான். நம்மளும் பீச்சுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூல் போகலாம். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம பீச்சை என்ஜாய் பண்ணலாம். பீச் என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்க நம்ம ரூம் நம்பரெல்லாம் நோட் பண்ணி வாங்கிட்டு உள்ளே அனுப்புவாங்க. நம்ம ஆக்சுவலாக வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி ரிசார்ட்லாம் புக் பண்ணி வரும்போது பீச்செல்லாம் அட்டாச்சாக இருந்தால் நமக்கு டபுள் போனஸ் மாதிரி. ஏன்னா வந்து இது மைண்டுக்கு ரொம்பவே ரெஜுவினேட்டிங்காகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. நான் எப்போவுமே ட்ராவல் விலாக்ஸ் போடும்போது சொல்கிறது இதுதான். நிறையா வெக்கேஷன் எடுங்க, நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், நிறையா மெமரிஸ் மேக் பண்ணுங்கள். உங்கள் சேவிங்ஸில் 3ல் 1 பங்கு வெக்கேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
ஒரு பங்கு ஹெல்த் அண்ட் பாடி கேருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பங்கு ஃப்யூச்சர் எமர்ஜென்சிஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீச்சில் ஒரு வாக் போயிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. ஸ்விம்மிங் பூலில் ஷவர் எடுத்துகிட்டு ஸ்விம் பண்ண போகிறோம். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப சின்ன ஸ்விம்மிங் பூல் தான், டெப்த் அவ்வளோ கிடையாது, 4 ஃபீட் தான். எப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாலும் ஜோக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரேஸ் இருக்கும். எப்போவும் ஜோ தான் ஜெயிப்பான்னா, ஜான் வந்திருந்தா அவனும் என்ஜாய் பண்ணியிருப்பான். ஏன்னா ஸ்விம்மிங்னா அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்ல இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே, அதனால் லானில் ஏதோ ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. அது இதுதான். அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டே நம்ம டின்னர் சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டின்னர் வந்து புஃபே சிஸ்டம், 1800 per person. இது பக்கத்தில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு கூட செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் அங்கே போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் இந்த கிளப் மஹிந்திரா புதுச்சேரி ரிசார்ட்க்கு 3 ஸ்டார்ஸ் தான் கொடுப்பேன். 5 ஸ்டார்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேன்னா, ஏன்னா ரூம்ஸ் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இல்லை. ரெண்டாவது ரீசன், ஃபுட் டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்குது, ஆனால் காஸ்ட்டு ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.